Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கல்லூரி படிப்பு செலவிற்கு பணம் பெற மறுத்த தந்தையை கொன்ற கல்லூரி மாணவன் 3 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். ஏந்துவாம்பாடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி சிவகுமாரின் மனைவி கல்பனா கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றார். இவர்களது மகன் மதன் கடந்த மார்ச் மாதம் விவசாய நிலத்திலிருந்த தந்தையிடம் சென்று கல்லூரி படிப்பு செலவிற்கு பணம் கேட்டுள்ளார். அப்போது சிவகுமார் பணம் தர மறுத்ததால் இரு தரப்பினருக்கிடையே தகராறு ஏற்பட்டது. இதில் மதன் தந்தையை தாக்கி கீழே தள்ளிய போது தலையில் அடிபட்டு அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போலீசார் இளைஞரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே நாய்கள் துரத்தியதில் கடலுக்குள் விழுந்த மான் பரிதாபமாக உயிரிழந்தது. கோடிக்கரை வன உயிரின சரணாலயத்தில் வெளிமான், புள்ளிமான், நரி, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. இந்நிலையில் கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் சரணாலயத்திலிருந்து வெளியேறிய புள்ளிமான் ஊருக்குள் புகுந்தது. அங்கு நாய்கள் துரத்தியதில் கடலுக்குள் பாய்ந்த புள்ளிமான் கோடிக்கரை படகு துறைமுகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சித்தர் கோவில் அருகே சடலமாக கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மானை மீட்டு உடற்கூராய்விற்கு உட்படுத்த இருப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து மான்களை விரட்டி தாக்கும் நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே சமுதாய கூடத்திற்கான கட்டுமான பணியை அமைச்சர் நாசர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பொன்னேரி அடுத்த பஞ்சேட்டையில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப், பொன்னேரி எம்எல்ஏ துரை, சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பூஜைகள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அமைச்சர் நாசர் உள்ளிட்டோர் செங்கற்களை எடுத்துக் கொடுத்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். சமுதாய கூடம் கட்டுமான பணிகள் விரைவில் முடிவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கூடுதல் லாபம் தருவதாக கூறி வியாபாரியிடம் 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி அருகே ஊஞ்சவேலாம்பட்டியை சேர்ந்த வியாபாரி புவியரசுவிடம் அவரது உறவினர் ரம்யா என்பவர் மகளிர் சுய உதவி குழு தொடங்க இருப்பதாகவும் அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து ரம்யா தனது கணவர், தாய் மற்றும் தந்தையுடன் சென்று புவியரசிடம் தான் தொடங்கிய குழுவில் முதலீடு செய்யுமாறு கூறினார். இதையடுத்து அவர் பல்வேறு தவணைகளாக 1,64,00,000 ரூபாய் முதலீடு செய்ததாக தெரிகிறது. இந்த சூழலில் பணத்தேவை ஏற்பட்டதால் தனது பணத்தை கேட்டபோது ரம்யா காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக புவியரசு அளித்த புகாரின் பேரில் ரம்யாவை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது சுற்றுலா வாகனம் மோதிய விபத்தில் பயணி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கரூர் மாவட்டம் நெய்தலூர் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் வேனில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றனர். வத்தலக்குண்டு புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் பழுதாகி நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி சாலையில் கவிழ்ந்துள்ளது. இதில் பரணி என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து படுகாயமடைந்தோர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து வத்தலக்குண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் மணல் மூட்டைகள் கடத்திச் சென்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வாலாஜாபாத், பாலுச்சுட்டி சத்திரம், பொன்னேரிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் லாரி மூலம் தொடர்ந்து மணல் கடத்தல் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நாள் ஒன்றிற்கு 40 மூட்டைகளில் மணல் கடத்தி 50,000 முதல் 75,000 ரூபாய் வரை விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் இருசக்கர வாகனத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட தணிகைவேல், நாகராஜன், தியாகு, தினகரன் ஆகியோரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நிலக்கரி லாரி மீது ஐஸ் கட்டிகள் ஏற்றி வந்த லாரி மோதியதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டைக்கு நிலக்கரி ஏற்றிக்கொண்டு தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது தூத்துக்குடியில் இருந்து ஐஸ் கட்டிகளுடன் ஆந்திர மாநிலம் நோக்கி அதிவேகமாக சென்ற லாரி நிலக்கரி லாரி மீது மோதியது. இதில் ஓட்டுநர் சுடலை என்பவர் 2 லாரிகளுக்கு இடையே சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பெரிய கலையமுத்தூர் ஹைகோர்ட் பத்ரகாளியம்மன் கோயிலில் பூக்குண்டம் இறங்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி சண்முக நதியில் இருந்து மேலதாளங்களுடன் புனித நீர் கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர். தீச்சட்டி, குழந்தைகள், கரும்பு தொட்டிலில் குழந்தைகள் ஏந்தி வந்து தீமிதித்தனர். அதன் பிறகு கிடா வெட்டுதல், பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பெண்கள் நெருப்பை முந்தானையில் ஏந்தி மடிப்பிச்சை எடுக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. ஆரியம்பட்டியில் உள்ள பகவதியம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. இதனையொட்டி காலை பொங்கல் வைத்து மாவிளக்கு மற்றும் கிடாய் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு தீக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கைக்குழந்தையுடன் தீக்குழியில் இறங்கி நேர்த்திக் கடனை செலுத்தினர். அப்போது விரதம் இருந்த பெண்கள் கோயில் முன்பு மண்டியிட்டு நெருப்பை தனது முந்தானையில் மடிப்பிச்சை எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டாக்கத்தியுடன் இளைஞர்கள் நடனமாடும் வீடியோ வைரலாகி வருகிறது. தாளமுத்து நகர் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கையில் கத்தி மற்றும் அரிவாள்களுடன் நின்று கொண்டிருந்த 3 பேர் காவல்துறையினரை கண்டதும் தப்பி ஓட முயற்சித்தனர். அவர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்ததில் அவர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த ஆல்பர்ட், தருண்குமார், சண்முகராஜா என்பதும் திருமண நிகழ்ச்சியில் பட்டாக்கத்தியுடன் நடனமாடியதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. அந்த இளைஞர்கள் விசாரணையின் போது காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே தேயிலை தோட்டத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் வசித்து வருகின்றன. இந்த வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி ஊருக்குள் படையெடுத்து வருகின்றன. இந்நிலையில் கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் அதிக அளவில் பலாப்பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது. உணவு தேடி வந்த காட்டு யானைகள் முள்ளூர் பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ளன. இதனால் தொழிலாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பக்ரீத் பண்டிகையொட்டி உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமைகளில் நடைபெறும் வாரச்சந்தையொட்டி தியாகதுர்கம், திருக்கோவிலூர், ஆசனூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து விவசாயிகள் தங்களது ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். இதனை வியாபாரிகள் எடைக்கு ஏற்றாற்போல் விலை கொடுத்து வாங்கிச் சென்றனர். ஒரு ஆடு 8,000 முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையானது. மொத்தமாக சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே தொகுப்பு வீடின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் கைக்குழந்தையுடன் குடும்பத்தினர் உயிர் தப்பினர். பாலப்பட்டு கிராமத்தில் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு 24 தொகுப்பு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. இந்த வீடுகள் மிகவும் சேதமடைந்து காணப்படுவதால் மறுசீரமைப்பு செய்து கொடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் பலமுறை கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் நேற்று பெய்த கனமழையால் எழில்பாவை என்பவரது வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. இதில் கைக்குழந்தையுடன் எழில்பாவி குடும்பத்தினர் உயிர் தப்பினர். இந்த நிலையில் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன் வீடுகளை முறையாக ஆய்வு செய்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே +2 மாணவன் கடத்திச் செல்லப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடம்பத்தூரைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் +2 படித்து வருகிறார். மாணவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் முகவரி கேட்பது போல் நடித்து முகத்தில் மயக்க ஸ்ப்ரே அடித்து முதியவர் ஒருவர் மாணவனை காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. குடோனில் அடைத்து வைத்து துன்புறுத்தியதாகவும் அங்கிருந்து மாணவன் தப்பித்து வந்ததாகவும் சிறுவன் கூறியுள்ள நிலையில் உடம்பில் காயத்துடன் வீடு திரும்பி மகனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர்.
மாணவன் உண்மையிலேயே கடத்தப்பட்டாரா அல்லது சக மாணவர்களுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக உடம்பில் காயம் ஏற்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கோயிலிலிருந்து பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கீழ்ப்பாக்கம் பகுதியில் குலுக்காத்தம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் அப்பகுதி மக்கள் வழக்கம்போல் பூஜைகள் செய்ய வந்தபோது கோயில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் கோயிலில் இருந்த சிறு பொருட்கள் மற்றும் உண்டியல் உடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் திருடர்களை தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கடையின் பூட்டை உடைத்து 2,90,000 ரூபாயை திருடிய விவகாரத்தில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கும்பகோணம் கும்பேஸ்வரர் வடக்கு வீதியில் உள்ள கைவினைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி பூட்டை உடைக்கப்பட்டு 2,90,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக கடையின் மேலாளர் முத்துக்குமார் அளித்த புகாரின் பேரில் கும்பகோணம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். அதன்படி பிரசன்னா, கௌதம், அகிலன், ஹரிகிருஷ்ணன், ஆகாஷ் ஆகிய 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2,51,100 ரூபாய் ரொக்கம், 3 இருசக்கர வாகனங்கள், 5 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த விவகாரத்தில் மேலும் 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திருவேட்டைநல்லூர், புன்னையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மழை பெய்தது. இதனால் மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூரில் தனியார் பேருந்து மோதியத்தில் இருசக்கர வாகன ஓட்டி படுகாயமடைந்தார். சிவகாசியிலிருந்து மேட்டுப்பாளையம் நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மோதி பின் மின்கம்பத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டி பால்ராஜ் பலத்த காயமடைந்தார். இதனை கண்டு அப்பகுதியினர் பால்ராஜை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் சிறுமுகையில் ஒற்றை காட்டு யானை தாக்கி மீனவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஜார்ஜ் மயில்மொக்கை என்னும் இடத்தில் மீன்பிடிப்பதற்காக வலை விரித்து காத்துக் கொண்டிருந்தபோது கண் அசதியில் அங்கேயே உறங்கியுள்ளார். அப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை உறங்கிக் கொண்டிருந்த ஜார்ஜை காலால் மிதித்துக் கொண்டது. தகவலிருந்து வந்த வனத்துறையினர் ஜார்ஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிலக்கோட்டை அருகே மார்நாடு கருப்பண்ணசாமி கோயில் வைகாசி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கொங்கர்குளம் கிராமத்தின் காவல் தெய்வமாக திகழும் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ மார்நாடு கருப்பண்ணசாமி கோயில் வைகாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி சாமி சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்ற நிலையில் பொங்கல் வைத்தல், கிடா வெட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக்கடன்கள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊர்வலத்தில் ஐயனார் மற்றும் கருப்பண்ணசாமி சிலைகளை பக்தர்கள் தரிசனம் செய்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் மூதாட்டியின் உதட்டை கடித்து துப்பிய இளைஞரால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த 64 வயதான மூதாட்டியை நோக்கி ஓடிவந்த விஷ்ணு என்பவர் அவரின் உதட்டை கடித்து துப்பியுள்ளார். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த பொதுமக்கள் இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் மூதாட்டி சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் விஷ்ணு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது. பொதுமக்கள் தாக்குதலில் காயமடைந்த விஷ்ணுவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டார். சிவகங்கை அருகே ஆடு, கோழி திருட வந்ததாக கூறி 2 அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுகப்பட்டி அருகே உள்ள அடகமா நகரி பகுதியில் 2 பேர் நள்ளிரவில் ஆடு, கோழிகளை திருட வந்ததாக கூறப்படுகிறது. இதையறிந்த கிராம மக்கள் 2வரையும் பிடித்து தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்தனர். கொலை செய்யப்பட்ட கல்லம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன், விக்னேஷ் ஆகியோரின் உடல்களை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்த மதுகப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக கிராம மக்கள் 13 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள பழைய குற்றால அருவிக்கு இன்று முதல் அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஜூன் மாதத்தில் சீசன் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு மே மாதத்தில் சீசன் தொடங்கிய நிலையில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக பழைய குற்றால அருவிக்கு தென்காசி மற்றும் குற்றாலத்திலிருந்து அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சி அருகே கடந்த 10 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாததால் 3 கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். டி வேளாங்கலம், சலப்பனோடை, பிச்சை பிள்ளையந்தல் ஆகிய கிராமங்களை இணைக்கும் வகையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 1,60,00,000 ரூபாய்க்கு புதிய சாலை அமைக்கும் பணி தொடங்கியது. ஆனால் சாலை பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். மக்களின் கடும் எதிர்ப்புக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பணி சில நாட்களிலேயே நிறுத்தப்பட்டது. இதனால் அவ்வழியாக பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள், இருசக்கர வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதையடுத்து உடனடியாக சாலை பணிகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என அக்கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் புதிய பேருந்து சேவையை கிராம மக்கள் குலவையிட்டு வரவேற்று மகிழ்ந்தனர். பரமக்குடி அருகே காவனூருக்கு செல்லும் அரசு நகர பேருந்து சேதமடைந்த நிலையில் உள்ளதால் பயணிகள் பேருந்தில் பயணிக்க அச்சம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று பரமக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து முத்துசெல்லாபுரம், காவனூர், மருந்தூர் வழியாக செல்லும் புதிய பேருந்தை சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் தொடங்கி வைத்தார். கிராம மக்கள் பேருந்திற்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து ஓட்டுநர் நடத்துனருக்கு சால்வை அணிவித்து பேருந்தை வரவேற்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் புதுச்சேரி மதுபாட்டில் விற்பனை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். வீராணம் ரோடு மேலப்பாளையம் பகுதியில் புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில் கடை கடத்தி வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுவதாகவும், மதுபோதையில் இளைஞர்கள் சாலையில் விழுந்து கிடப்பதால் அவ்வழியாக செல்லும் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் புகார் எழுந்தது. அதன் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த இளைஞரை பிடித்து விசாரித்த போது அவர் புதுச்சேரி மதுபாட்டில் கடை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து கிருபாகரன் என்ற அந்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து புதுச்சேரியின் 91 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே முறையாக குடிநீர் வழங்க வலியுறுத்தி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திரிபுரம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 1 மாதமாக அப்பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதை கண்டித்து காலி குடங்களுடன் திருமங்கலம், கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆண்டிநாயக்கனூரில் பெருமாள் கோயில் திருவிழாவை முன்னிட்டு தாசரி பொம்மநாயக்கர் மந்தை சார்பில் மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 12 மந்தைகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன. அவை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஓட்டி வரப்பட்டன. விரைவாக எல்லைக்கோட்டை கடந்த முதல் 3 மாட்டிற்கு 3 கன்னிப்பெண்கள் மஞ்சள் தூவி வரவேற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாட்டின் மந்தைதாரர்களுக்கு எலுமிச்சை கனி பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஆண்கள் பாரம்பரிய நடனமாடி பெருமாளை தரிசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கோயில் திருவிழாவில் பக்தர்கள் வினோத நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீத்தாக்கிழவனூரில் உள்ள சக்தி விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், பட்டவன் கோவில்களில் உற்சவ விழாவின் நிறைவு நாளில் தேச்சாண்டி வேடம் என்ற வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் முகத்தில் வர்ண பொடிகளை பூசி வேடமிட்டு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டனர். சாமி தரிசனத்திற்கு பின்னர் கோயில் முன்பாக அமர்ந்தவர்கள் மாடுகளின் கஞ்சி தொட்டியில் உள்ள பழைய சாதத்தை மண் கலயத்தில் எடுத்து வந்து செருப்பு மற்றும் துடைப்பத்தில் தொட்டு ஒவ்வொருவராக மாற்றி மாற்றி தலையில் அடித்தும் கால்களால் தலையில் உதைத்தும் செருப்பு மாலை அணிவித்தும் வினோதமான முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து சேற்றில் குதித்து ஒருவர் மீது ஒருவர் சேறு பூசிக்கொண்டவர்கள் கோயில் குளத்தில் நீராடி நேர்த்திக்கடனை நிறைவு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பழைய இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. வாணியம்பாடியில் குப்பன் என்பவருக்கு சொந்தமான குடோனில் பழைய கார்களின் உதிரி பாகங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் குடோனில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றிய நிலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை இணைத்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. மேலும் தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்தது.
கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முறைகேட்டில் ஈடுபட்ட அரசு அதிகாரியை பணியிட மாற்றம் செய்து ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 15 ஊராட்சிகளில் பயனாளிகளிடம் பணம் பெற்றுக் கொண்டு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டிக் கொடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக புகார் வந்ததைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய BDO அதிகாரி ஜெயக்குமாரை பணியிட மாற்றம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகளை ஆய்வு செய்ய வேண்டும், அனைத்து அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பயனாளிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொள்முதல் விலையை 20 ரூபாயாக மாற்ற வலியுறுத்தி மாங்காய்களை தரையில் கொட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேசம்பட்டி, பட்டூர், அருக்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கிளிமூக்கு வகை மாங்காய்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இவ்வகை மாங்காய்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் கவலையடைந்த விவசாயிகள் அழுகிய மாங்காய்களை தரையில் கொட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாங்காய் கொள்முதல் விலையை 4 ரூபாயிலிருந்து 20 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே சட்டவிரோத சேவல் சண்டை நடத்திய 7 பேர் கைது செய்யப்பட்டனர். காங்கியானூர் பகுதியில் சட்டத்துக்கு புறம்பாக பணம் கட்டி சேவல் சண்டை நடைபெறுவதாக ஓமலூர் DSP சஞ்சீவ்குமாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்தை சுற்றிவளைத்த தனிப்படை போலீசார் சேவல் சண்டையில் ஈடுபட்ட மணிக்குமார், பாஸ்கர், தினேஷ் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 6000 ரூபாய் பணத்தையும் 10 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. JK Holidays மற்றும் காஃபி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காஃபி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.